அறிவார்ந்த பெரியோர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, எனது உயிர்நிமினிய இளைய பாரதத்தின் புதிய சிற்பிகளே, நரபலி நரபலி என்ற வார்த்தையே கொடூரமானது. செவ்வியில் உள் நுழையும் முன்பே உடல் நரம்புகள் அனைத்தையும் அச்சத்தால் அதிர வைக்கின்றது. கேரளம் பத்தனந்திட்டா மாவட்டம் குறுகிய காலத்திற்குள் உழைப்புகள் எதுவுமின்றி கோடீஸ்வரராக வேண்டும். இந்த பேராசையில் மூழ்கி முத்தெடுக்க ஆசைப்பட்ட தம்பதியினர் பகவல் சிங், அவரது மனைவி லைலா, இவர்களது பேராசையை லாபகமாக பயன்படுத்த சில லட்சங்களை லாபமீட்ட முடியும் என்ற நோக்கத்தோடு இணைந்து கொண்டவர்தான் முகமது ஷபி. பல லட்சம் மதிப்பீடு கொண்ட திட்டமல்லவா. நரபலிக்கு 2 அப்பாவிகளையும் தேர்வு செய்தார்கள். லாட்டரி சீட்டுகளை தெருவிலே விற்று வயிற்று பிழைப்பு நடத்திய அந்த அப்பாவிகள் தருமபுரி பத்மா, கேரளம் காலடியைச் சேர்ந்த ரோஷ்லின். அவர்களிடத்திலே அழைக்கிறார்கள். இறைவனுக்கு 5 நாட்கள் சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அப்படி கலந்து கொண்டால் ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், பெரும் செல்வம் கிடைக்கும். யாருக்குத்தான் ஆசை வராது? நம்பி வந்தார்கள். நரபலியில் பலியானார்கள். கழுத்து அறுபட்டு வெடித்து சிதறிய இரத்தத்தை கையால் அள்ளி குடிப்பதும், மனித மாமிசத்தை சமைத்து சாப்பிடுவதும் நெஞ்சத்தையே பதற வைக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமா, மனித மாமிசத்தை ஃப்ரிட்ஜிலே வைத்து பாதுகாத்து பல நாட்கள் அவற்றை சமைத்து சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் பூஜையிலும் அதுதான் அவர்களுக்கு விருந்து. புலன் விசாரணையில் இந்த முகமது ஷபி ஏற்கனவே ஒரு நரபலியை அரங்கேற்றியதும், 2 கல்லூரி மாணவர்களுக்கு குறிவைத்து கடைசி நேரத்தில் அவர்கள் தப்பி ஓடினார்கள் என்ற செய்தியும் கசிந்து வந்துள்ளது. எங்கோ நடக்கின்ற சிறு சம்பவங்கள் அல்ல இவை. நமது பாரத தேசத்தில் இன்றும் நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி நம் முன்னாடி எழுகிறது. கடந்த ஆண்டு அஸ்ஸாமிலே 4 குழந்தைகளை கடத்தி வந்து நரபலிக்கு தயார்படுத்திய பொழுது காவல்துறையினர் மீட்டு தந்தார்கள். அங்கிருந்து குழந்தை ஒன்றின் பெற்றோரே இதற்கு திட்டமிட்டிருந்ததுதான் கொடுமையிலும் கொடுமை. ஆந்திரத்திலே தங்களது 2 மகள்களையும் கடவுளுக்கு காணிக்கை தருவதாக நன்கு படித்த பெற்றோர்களே அவர்களை நரபலி என கொலை செய்திருக்கின்ற சம்பவம் நம்முடைய காதுகளுக்கு வந்திருக்கிறது. சமீபத்திலே திருவாரூரில் ஜோதிடம் பலிக்க வேண்டும் என்பதற்காக தனது 5 வயது மகனையே பலி கொடுத்திருக்கின்ற ஒரு பாவச் செயலும் நடந்துள்ளது. இதெல்லாம் ஏன், எப்படி நடக்கிறது? முன் ஜென்மம், அடுத்த ஜென்மம், இறந்ததற்கு பிறகு சொர்க்கம், இந்த நம்பிக்கைகள்தான் நரபலி கொடூரத்தினுடைய நச்சு விதைகள். விஞ்ஞானம் வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள் படித்தவர்கள் மத்தியிலும் நிலவுகிறது என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. அறிவியல் வெளிச்சத்தை அணைத்து வைத்துவிட்டு இருட்சிறையிலே காலகாலமாக இந்த மூட நம்பிக்கைகள் இனிமேலும் தேவையற்றது என்பதை அனைவரும் உணர வேண்டாமா? மனம் என்பது உடலின் இயக்கம். அந்த அடிப்படையான உடல் மாண்டு போனால் அதன் மூலம் இயங்குகின்ற மனம் தன்னைப் போல மறைந்துவிடும். இதை ஏற்காமல் உடல் வேறு மனம் வேறு என்பதும், உடல் அழிந்தாலும் மனம் அழியாது என்று நம்புவதும் அனைத்து தவறுகளுக்கும் அடிப்படையாகின்றது. மனம் அழிவதில்லை என்றும் அது பேய் பிசாசு அமானுஷ சக்தியாக மண்ணில் உலாவிக் கொண்டிருப்பதாக சில பேர் முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மனதிற்கு அழிவில்லை என்று கூறிய ஆன்மீகவாதிகள் மனதை கடவுளின் பொருள் என்று விவரிக்கின்றார்கள். அந்த அழிவற்ற மனம்தான் ஆன்மாவாக, ஆத்மாவாக, ஆவியாக, அமானுஷ சக்தியாக, இப்படி பல பெயர்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று கருதுகிறார்கள். இந்த ஆவிகளுக்கு வருகிற அகோர பசியால் நரபலி கேட்கிறது என்றும், அவற்றை திருப்திப்படுத்தினால் பெரும் செல்வத்தை வாரி கொட்டும் என்றும் நெடும் காலமாக கூறி வந்த பொய்களை மக்கள் நம்பத் துவங்கியிருக்கிறார்கள். காலப்போக்கில் சமுதாய பண்பாட்டு நம்பிக்கையாக மாறிவிட்டது. இத்தகைய நம்பிக்கைகளை உள்வாங்கிக் கொண்ட மதங்கள் அவற்றை மேலும் மேலும் வளர்த்தெடுத்து
கேள்வி கேட்க முடியாத புனித செயல்களாக நடைமுறைப்படுத்திவிட்டன. இந்த நம்பிக்கைகள் பற்றிய பல கதைகள் புனையப்பட்டு பிஞ்சு குழந்தைகளுடைய ஆரம்ப காலம் தொட்டு நஞ்சாக ஊட்டப்படுகிறது. பகுத்தறிவு கல்வியின் வழியாக சுயமாக சிந்திக்கின்ற திறன் பெறுவதற்கு முன்பே இத்தகைய மூட நம்பிக்கைகள், மூடக்கருத்துக்கள், மூடக்கதைகள் எல்லாம் சிறார்களினுடைய மனதிலே ஆழ பதித்து விடுகிறார்கள். என்னதான் விஞ்ஞான அறிவும் ஞானமும் பகுத்தறிவு திறனும் குழந்தைகளிடம் வேரூன்றி வளர்ந்தாலும் கூட சிறு வயதில் அந்த பிஞ்சு மனதில் படிந்துவிட்ட மூட நம்பிக்கைகள் நீடித்து நிலைத்து விடுகின்றது. மனம் என்பது என்ன? பல பேர் ஓரளவு புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனம் உடலின் ஒரு அங்கம். அதற்கு உருவம் இல்லை. ஆனால் மூளை என்ற வன்பொருளை செயல்படுத்தும் மென்பொருள்தான் மனம். அதாவது மூளை என்ற ஹார்ட்வேரில் செயல்படுத்துகின்ற சாஃப்ட்வேர் தான் மனம். அது மூளையின் செயல்பாட்டினுடைய அழகு. மனிதன் சுயநினைவற்று போகும்போது அல்லது இறந்து போகும்போது மனமும் அத்துடன் செயலிழந்து விடுகிறது. எனவே மனம் என்பதற்கு தனித்த வாழ்க்கை இல்லை, தனித்த உருவம் இல்லை, தனித்த செயல்பாடு இல்லை. அது உடல் அழிகிற பொழுது அதுவும் அழியக்கூடியதுதான். இதனை முழு நம்பிக்கையோடு ஒருவன் புரிந்து கொண்டால் ஆன்மா என்பதும் ஆவி என்பதும் அமானுஷ்யமான தீய சக்திகள் என்பதெல்லாம் கற்பனையானது, பொய்யானது, பொருளற்றது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். சில பேருடைய ஏமாற்று பிழைப்பிற்கு உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதுதான் இந்த பேய் பிசாசு என்ற கதைகள் எல்லாம். சிலருக்கு சில நேரங்களில் ஏற்படுகிற மூளை நோய்கள் மனப்பிறழ்வின் காரணமாக மதியின் மயக்கங்களை அமானுஷ்யங்களாக நம்புவதுண்டு. தூங்கும்போது உடல் தசைகள் தற்காலிகமாக சில முறை செயலிழக்கும். அப்போது நம்மால் கை கால்களை அசைக்க முடியாமலும் போகும். அதைத்தான் சில பேர் அமுக்கான் என்னும் அமானுஷ்ய சக்தி அமுக்கிவிட்டதாகவும் பிறகு போராடி தப்பிவிட்டதாகவும் கதை கட்டுகிறார்கள். இந்த கதைகளை நீண்ட காலமாகவே சிறு வயதிலிருந்தே பல பேரிடம் நாம் கேட்டிருக்கின்றோம். இது பற்றி விஞ்ஞான ரீதியாக ஏராளமான விளக்கங்களை வெளியிட்டிருந்தாலும் கூட ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதற்கு பதிலாக கோயில் பூசாரிகளையும் பேய் ஓட்டுபவர்களையும் செய்வினை எடுப்பவர்களையும் நம்புகிறார்கள். அவர்களது வழிகாட்டுதல்களை எதிர்ப்பின்றி ஏற்பதால் நரபலிகளும் கூட தன் துன்பத்திற்கு விடியல் ஆகும் என்று கருதுகின்றார்கள். குடும்ப சிக்கல், வியாபார நஷ்டம், பொருளாதார கஷ்டம் ஏனென்று தெரியாத காரணத்தினால் மந்திரவாதிகளை வரவேற்கிறார்கள். அவர்களோ செய்வினை என்றும் சிறப்பு பூஜைகள் செய்வது நல்லது என்றும் தொப்புள் பகுதியிலே இருந்தும் கூட தகடு எடுக்கின்ற மாகாஜால வித்தைகளை எல்லாம் செய்து பணம் பறிக்கின்ற வேலையை கச்சிதமாகவே செய்கிறார்கள். இந்த பொய்மைகளிலே இருந்து மனித இனம் விடுதலை பெற வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பகுத்தறிவு வளர வேண்டும், சமூக விழிப்பு பெற வேண்டும். அதற்கான பாடங்கள், அறிவியல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதை தவிர வேறொரு வேற்று மார்க்கம் இல்லவே இல்லை. ஆனால் மாறாக நடப்பது என்ன? இன்றைக்கு ஒருவனுடைய மூளையை சலவை செய்யும் வலிமையான சாதனம் என்று சொன்னால் பிரதானமாக இருப்பது சினிமா, திரைப்படங்கள், டிவி தொடர்கள், முகநூல்கள், கட்செவிகள் இத்தியாதிகள். கல்யாணராமன், சொர்ணமுகி முதல் கல்பனா, காஞ்சனா 1, 2, 3, 4 வரையிலும் பொய்மை கதைகளை திரைப்படங்களாக்கி சில லட்சங்களை மூலதனமாக போட்டு பல கோடிகளை வாரி சுருட்டுகின்ற வழியைத்தான் இன்றைய சினிமா உலகம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கே பகுத்தறிவிற்கு எதிரானது என்பதை பற்றி எந்த சமூக உணர்வும் அவர்களுக்கு இருப்பதில்லை. காரணம், அவருடைய பிரதான நோக்கம் பணம் பண்ணுவது ஒன்றுதான். மந்திரவாதியினுடைய தூண்டுதல் காரணமாக அர்த்தஜாம பூஜை என்று நம்பியதால் பணத்தை இழந்து, கட்டிய மனைவியையும் இழந்து, ஏன் பெற்ற பிள்ளைகளையும் கூட பறிகொடுத்து கடைசியில் வேதனையோடு புலம்பிக் கொண்டிருப்பதிலே சென்று கேட்டு பாருங்கள். பேயும் பிசாசும் என்கின்ற பொய் மூட்டைகள் யாருக்கு தேவைப்பட்டது என்பது புரியும். ஸ்பைடர்மேன்களின் சாகசம் உலகம் முழுவதும் உலவி வருகின்றது. சக்திமான் ஆபத் பாந்தாவாக திடீரென்று தோன்றுவதும், அப்பாவிகளை காப்பதும்,
விறுவிறுப்பான கதைகள், 1000 கோடிகளை தாண்டி வசூல் வேட்டையில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சக்திமான் வந்து என்னை காப்பாற்றுவான் என்று மாடியிலே இருந்து கீழே குதித்து மாண்டு போன மாணவர்களுடைய பெற்றோர்களை ஒரு முறை கேட்டு பாருங்கள். இந்த பொய்மை கதைகளுக்கு அரசு ஏன் அனுமதிக்க வேண்டும், தடை செய்யக்கூடாதா என்ற அவருடைய ஏக்க பெருமூச்சு உங்கள் காதுகளை வந்து அடையும். இப்படி பெரும் ஆதிக்கம் செலுத்தும் சமூக வலைத்தளங்களால் உண்மைகளை விட பொய்கள் நிறையவே நம்மை சூழ்ந்து நிற்கிறது. வெறுப்பையும் வன்முறைகளையும் பழிதீர்க்கும் வெறி உணர்வுகளையும் அவநம்பிக்கைகளையும் ஏற்படுத்துகின்ற தகவல்கள்தான் வேகமாக நம்மை வந்தடைகின்றன. எந்த தகவல்களையும் அறிவியல் பூர்வமாக தர்க்க ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்கிற பகுத்தறிவை நம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்தால்தான் அர்த்தஜாம பூஜைகள், நரம்பலிகள் என்கின்ற இந்த கொடிய முட்டாள்தனமான நம்பிக்கையிலே இருந்து வளருகிற இளைய தலைமுறையை காப்பாற்ற முடியும். நிறைய பகுத்தறிவு நூல்கள், சுய முன்னேற்ற நூல்கள் தான் நம் பாதையை ஒழுங்கான திசை வழியில் அமைக்கும். சிறந்த புத்தகங்களை எல்லாம் தேடி தேடி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பதும், அந்த சுயமாக புத்தகங்களை வாங்கி தன்னுடைய இளைய தலைமுறைகளுக்கு படிப்பதற்காக கொடுப்பதும், ஒரு நூலகம் அமைப்பதும் குழந்தைகளை நல்ல வழியில் வளர்க்க விரும்புகின்ற பெற்றோர்களினுடைய முழு முதற் கடமை. அறிவார்ந்த பெற்றோர்களே, அதனை செய்வீர்களா? உங்கள் சமூக கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வருங்காலம் சிறப்பாக அமையும். வாழ்க பகுத்தறிவு பாரதம். வணக்கம்.